ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ இன்று சென்னையிலிருந்து ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2024 இந்த கோச்சாரத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கும்பராசியில் இணையிறாங்க. அதனால் மாநிலர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், உலகியல் ஜோதிடத்தில் எந்த மாதிரியான பலன்கள் என்பதான் இப்போ பார்க்க போகிறோம். அதையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் 15/3/2024 மாலை 6 PM மகர ராசியில் இருந்த சண்டைக்காரகர் செவ்வாய் பகவான் கும்பராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட தோராயமாக 45 நாள் இருப்பார். மேலும் ஸ்ரீ குரோதி தமிழரிடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறார். சித்திரை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 23/4/2024 காலை 8:38 AM தான் அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அது வரைக்கும் இந்த கும்பராசியில தான் இருக்கிறாரு. சனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கும்பராசியில 317 டிகிரியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த 45 நாள் செவ்வாய் பயணமாகிறார் அந்த கும்பராசியில. இதனால எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சண்டைக்காரகர், மாங்கல்யக்காரகர், சொத்துக்காரகர், சகோதரக்காரகர்னா யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். சனி பகவான்னா தொழில்காரகர் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். அப்போ ஜனனத்திலே அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சனியும் சேர்க்க பெற்றவங்களுக்கு நம்ம பொதுவாக செவ்வாய் சனி சேர்ந்தாலும் சரி, நேராக சமசுத்தமாக பார்த்தாலும் சரி, மன வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் ரூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு 45 நாள் இணையும் போது ஏற்கனவே ஜனனத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்? அவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். இல்லை இதனால ஏற்கனவே பிரச்சனையாக கொடுத்தா விவாகரத்து அளவுக்கு பெரும் சண்டை மூடலாம், கருத்து வேறுபாடு வரலாம். இதுக்கெல்லாம் என்னதான் பண்ணுறதுன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். மேலும் முருகனை வழிபாடு செய்கிறது இல்லாமல் சனி பகவானை வழிபாடு செய்யலாம், காலபைரவரை வழிபாடு செய்யலாம். இதன் மூலியமாக அந்த செவ்வாய் சனி கோச்சார இணைவின் பாதிப்பிலிருந்து இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றவங்க தற்காத்து கொள்ளலாம். முக்கியமாக அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி வரும் நாள் அன்றைக்கு தான் கொஞ்சம் சண்டை, மன வருத்தம் அதிகமாக இருக்கும். மேலும் அதுக்கு 7வது ராசியான சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். மேலும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் முக்கியமாக இந்த 3 டிகிரியில் இடையும் போது தானே கஷ்டம் வரும். இப்போ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 45 நாள்னா நடுவில் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 15ஆம் தேதியிலன்னா பொதுவாக இந்த ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரே செவ்வாய் சனி ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றவங்க, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, சகோதரருக்குள்ள வம்பு வழக்கு, சண்டை, கோர்ட்டு கேஸ் வழக்கு, இதெல்லாம் யாருக்கு லாபம்னா கோர்ட்டு கேஸ் அதிகமாக வர்றதுனால இந்த பார்க்குற வழக்கறிஞர்களுக்கு நல்ல ஒரு சாதாரணமான பலனாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சண்டை வந்ததுன்னா அவங்களுக்கு கேஸ் வரும், அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும். அது கும்பராசியில் காற்று ராசி நிகழ்வு. அதால் பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இணையும் போது கோச்சாரத்தில் இந்த மாதிரியான பலன்கள் பார்க்கும்போது இயற்கை சீற்றம், போராட்டம், வன்முறை, தள்ளுமுள்ளு, கருத்து வேறுபாடு, முக்கியமாக யாருன்னா இந்த வேலையில் இருக்கிறவங்களாம் போராடக்கூடிய, வீதிக்கு போராடக்கூடிய சூழ்நிலைலாம் உண்டாகும். அரசியல்வாதிக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டாகும். அரசியலில் மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் எப்போனா இந்த கோரச்சாரத்தில் செவ்வாய் சனி வரும்போது. இதுக்கு என்னதான் பரிகாரம்? ஏற்கனவே சொன்ன முருகப்பெருமானியம், சனி பகவானையும் முறையாக வழிபாடு செய்யலாம். முக்கியமாக அந்த டேட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெருக்கம் வசதி. ஏற்கனவே சனி பகவான் 317 டிகிரியில் தான் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? கும்பத்தில் இருக்கு, அவரோட வீட்டில் இருக்கிறார். அப்போது இதில் யார் பலம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அதாவது கும்பராசியோட டிகிரி என்ன பார்க்கும்போது 300லேருந்து 330, மொதல் 313 வரைக்கும் 316 வரைக்கும் சனியோட கை, அதாவது தொழிலாளர்கள் கை ஓங்கிட்டு இருக்கும். அடுத்து அந்த செவ்வாய் பகவான் 317 டிகிரியை தாண்டி 318லேருந்து 330 வரும்போது இந்த போலீஸு, இராணுவம், தீயணைப்பு, அந்த மாதிரி கவர்மெண்டோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பலத்தை அறியலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சனியோட ஆதிக்கமும், செகண்ட் ஹாஃபில் சனியை கிராஸ் பண்ணி செவ்வாய் போகும்போது செவ்வாயோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். அப்போ போராட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது என்னன்னா கோச்சாரத்தில் உலகில் ஜோதிட ரீதியாக இருக்கிறது. முக்கியமாக இந்த செவ்வாய் சனினாவே இயற்கை சீற்றம், போராட்டம், வன்முறை, தள்ளுமுழு, போராட்டம் அது ஏற்கனவே எங்கெங்கேயோ உக்ரைன் ரஷ்யா போர் வேற இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் இதாக ப்ராப்ளமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை, இல்லை அதை முடிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உண்டாகும். இதனால இந்த ஏற்கனவே நம்ம
மானிடர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. செவ்வாய் சனி வக்கரமாக இருக்கிறவங்க இங்கேயும் வக்கரமாகும் காலங்கள் தான் பாதிப்பு வரும். இப்போ வக்கரமாக ஆக போகிறது இல்லை. ஏன்னா சூரியன் வந்து பக்கத்தில் தான் இருக்கிறார், மீன ராசியில் தான் இருக்கிறார். அதனால வக்கரமாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. உலகில் ஜோதிட ரீதியாக என்னன்னா அரசியலில் கருத்து வேறுபாடு, அரசியலில் வந்து முக்கியமாக சிக்கல்கள், மாற்றம், இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்குள்ள பாதிப்பு ஏற்படுறது. முக்கியமாக இதில் யார் கவனமாக இருக்கணும்னா காவல்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ராணுவம் இந்த மாதிரி செக்யூரிட்டி, நம்ம நடைமுறையில் உள்ள செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி முன்கூட்டியே தெரிவிப்பதனால அவங்களாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து முறையாக வழிபாடு செய்வது உத்தம பலன்களை வந்து கொடுக்கும். ஏற்கனவே ஜனஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருந்தவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதாவது 15/3/2024 23/4/2024 வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது வந்து கோச்சாரத்தில் ஒரு வீடியோ தான். அடுத்து செவ்வாய் வந்து ராகு கூட போய் சேர்றாரு. அதற்கான பலன்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.